வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி யூடியூப் சேனலில் வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்ன அப்டேட், நியூ அப்டேட்ன்றதை வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து முன்னாடி வந்து எப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸு 1000 சப்ஸ்கிரைபர் இப்படிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் 2026 வந்து வேறு மாதிரி இருக்க போகுது. டோட்டலாகவே இந்த அப்டேட் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கோம். இது போக வந்து நம்ம யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு நியூ அப்டேட் இது போக நம்ம யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு நியூ அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். இந்த அப்டேட் ப்ராப்ளம்னு ஒரு பிரச்சனை வருது. அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணணும். இதை வந்து மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவு. அதாவது ஒரு நம்பரில் ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை மாற்றிட்டு இப்போ ஒரு நம்பரில் 2-3 அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏற்கனவே வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ தான் புதுசாக அந்த அப்டேட்டை கொண்டாந்துருக்காங்க. அது போக வந்து ஜூலை 15 வந்து யூடியூப் அப்டேட்ஸ் ஜூலை 15 வந்து எல்லாருமே வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஆட்சன்ஸு. அதையும் சப்மிட் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து இப்போ டக்குன்னு பார்த்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 15% வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இப்போ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாட்டி 30% டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அதையும் மாற்றிடுங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே ஃபோனில் எடுத்து நீங்கள் அந்த யூடியூப்பை வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா சில தமிழ்ஸ்லாம் மாறுது. அதனால் அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அதை சரி பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் யூடியூப் அப்லோட் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து ஓப்பன் ஆகாது, டக்குன்னு ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சரியாயிடும். வேறு ஒன்றும் இல்லை, இதை சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். அதனால் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணும்போது சம்டைம் ஓப்பன் ஆகலை, switch to youtube.comனு வருது அப்படின்னா நீங்கள் அதை உடனே சரி பண்ணுறதுக்கான வேலையில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டைமிங் டெய்லியும் நான் யூடியூப்பில் வந்து என்ன டைமிங் வீடியோ போடணுன்றதை பிளான் சொல்கிறேன். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வீடியோ போடுங்க. இன்றைக்கி வந்து 11 to 12 மணிக்குள்ள ஒரு வீடியோவும், ஷார்ட்ஸ் போட்டால் ஓகே பெட்டராக இருக்கும். அந்த டைமிங் காட்டுது. ஈவினிங் வந்து 3 to 4 இல்லைனா 5 to 6 இந்த 2 டைமிங்கில் வீடியோ போட்டுருங்க. 6 மணிக்கு மேலே வீடியோ போடாதீங்க. மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகும். ஒரு டீசெண்டான ஒரு வியூஸ் கிடைக்கணும்னா நீங்கள் போடலாம். அதை இந்த டைமிங்கில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் அந்த டைமிங் தான் போட போகிறேன். அதுபோக யூடியூப்போட பாலிசியை ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து சிவியராக ஆக்ஷன் இருக்கிறாங்க. அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் youtube.comனு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்டேட் மட்டும் கொடுக்காம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அப்டேட் கேட்கும். ஒரு சில டைம் வந்து அது யூடியூப்லேயே, அதாவது எல்லாரும் ஃபோன்லேயுமே யூடியூப்ன்றது காமனாக இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு திரும்பி அப்டேட் கொடுத்தீங்கன்னா, அதாவது மறுபடியும் அப்டேட் கொடுத்தீங்கன்னா அந்த இது சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அது போக வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போய் இருந்துச்சு. அவங்க சேனல் கூட சமையலோ ஒரு சேனலு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பிக் பாஸோட ஒரு கண்டென்ட்டை வந்து இதில் ஷார்ட்ஸில் போட்டிருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமாக ஷார்ட்ஸில் போட்டு ஸ்டார் வந்து டோட்டலாகவே வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலை வந்து இது பண்ணிட்டாங்க, டிசால்வ் பண்ணிட்டாங்க. இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நம்மளோட யூடியூப்பை பொறுத்தளவுக்கு கண்டென்ட் கிரியேட்டர்னால் நீங்கள் என்னத்தை கிரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் என்னத்தை உருவாக்குறீங்க, அந்த மாதிரி பேசுகிறதா இருக்குது. அப்படின்றப்ப நம்ம இன்னொருத்தவங்க உருவாக்குனதை வந்து நம்ம பண்ணவே கூடாது. அதுவும் போல் ஸ்டார்ன்றது பெரிய ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அவங்க வந்து அவங்க வீடியோவை நம்ம ஃபோட்டோவே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணதுனால இப்போ அவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து திரும்பி சேனல்ஸ் வந்து 90 நாள் ஆகும். அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் மோஸ்ட்லி இந்த வீடியோ பதிவு. அது போக வந்து நான் என்ன அதுபோக நீங்கள் லைவ் எப்பயும் போகிற மாதிரி போடுங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. அதிகமாக ஏஐ யூஸ் பண்ணாதீங்க. யூடியூப்பில் வியூஸ் கம்மியாகுதுன்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. நானும் செக் பண்ணதில்லை, அதனால் சொல்கிறேன். ஓகேவா? மோஸ்ட்லி மூவி ரிவ்யூஸ் வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸுக்கும் நல்ல சப்போர்ட் இருக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். என் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என் நம்பருக்கு எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். உங்கள் டவுட் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தம்ப்லைன் ரொம்ப முக்கியம், ஹேஷ்டேக் ரொம்ப முக்கியம். வீடியோ வியூஸ் போகணுன்னா முக்கியமாக வந்து இந்த தம்ப்லைனு எல்லாமே தான். அதுவும் போல் மொத்தமே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெறும் 5 மினிட்ஸ் போதும். ரொம்பலாம் ரிஸ்கி இல்லை. எல்லாமே காமன் தான். அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக நம்பர் வேணும். லாகின் பண்ண போகிறீங்க, ஓப்பன் பண்ண போகிறீங்க, இவ்வளோ தான் மேட்ரு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சிச்சு. ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிட்டோம் வீடியோ போடணுன்ற ஓட ஆரம்பிச்சுருவீங்க. அதனால் வந்து சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உடனே ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே
ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதனால் வந்து லேட் பண்ணாதீங்க. இந்த தகவல் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் வீடியோ வந்து நான் கரெக்டாக 6 மணிக்கு 5 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த அப்டேட்னால மோஸ்ட்லி எல்லா பேத்துக்கும் வந்து பிரச்சனை வரும். ஆனால் இந்த அப்டேட் நல்ல அப்டேட்டு தான், பிரச்சனை கிடையாது. அதனால் தொடர்ச்சியாக வீடியோ பண்ணுவோம். சாயந்தரம் 5 மணிக்கு வீடியோ போடுறோம் தான், 5 மணிக்கு வீடியோ போடுங்க. டீசன்ஸ் லைவ், அதாவது வியூஸ் கிடைக்கும். அப்படி வியூஸ் போச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பாய். 6 மணிக்கு பார்ப்போம்.